எதுக்கு இங்க வந்திருக்க அதை சொல்லு. பூமியை சுத்தி பார்க்க. இவர் அப்படியே டோரா போச்சு. சூப்பர்ரா. எங்கிருந்துடா வந்து சேர்றீங்க எல்லாரும்? ஐயோ, அழுக வைக்கிறதுக்கு ஜோக் சொன்னா கூட நான் ஒத்துப்பேன். நீ சொல்லி அம்மா இப்படி சிரிப்பாங்க. ஏன் நந்தினி இப்படி பண்ற? போக்கா, நான் தொடங்குறதுக்கு முன்னாடியே என்ன கிண்டல் பண்ற. சரி சரி சொல்லு பார்க்கலாம். அம்மாவை சிரிக்க வச்சிரு. இன்னைக்கு நான் உனக்கு ஸ்கூல்ல சாக்லேட் வாங்கி தரேன். மா, ஆடுங்களுக்கு பிடிச்ச மாசம் எதுன்னு சொல்லுங்க பாப்போம். தெரியலையே. அக்கா உனக்கு தெரியுமாக்கா? ஆடுங்களுக்கு பிடிச்ச மாசமா? தெரியலையே. இது கூட தெரியலையா? மே மாசம். மேவா? மே மாசத்துல என்ன? மது, கொஞ்சம் பேசாம இரு. பின்ன பாருமா, இவ ஜோக் சொல்றன்ற பேர்ல காலையிலே மொக்க போட்டுட்டு இருக்கா. பாத்தீங்களா? அண்ணா சிரிச்சிருச்சு. அப்ப நான் சொன்னது ஜோக் தானே? ஐயோ, அம்மா எதுவும் பேசவே மாட்டேங்கிற. என்னதான் ஆச்சு உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஸ்கூலுக்கு கிளம்புங்க. லேட் ஆயிட்டு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். செவந்தி, இந்த பாலை கொஞ்சம் குடியேன். வைங்க அத்தை, குடிச்சுக்கிறேன். என்னம்மா நீ? காலையில எல்லாருமே சாப்பிட்டாங்க, நீ ஒருத்தி தான் சாப்பிடல. ராத்திரியும் சாப்பிடல, காலையிலயும் சாப்பிடலன்னா என்னம்மா இது? நீங்க வைங்க அத்தை, நான் இவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்துட்டு குடிச்சுக்கிறேன். எந்திரி. பேக் எல்லாம் எடுத்தாச்சுல? வாங்க ஸ்கூலுக்கு கிளம்புங்க. பாய் பாட்டி. பாய் பாட்டி. நந்தினி வா. வரேன்க்கா. செவந்தி, ஏமா சாப்பிடவே மாட்டேங்கிற? ஏன் இப்படி பண்ற? நாங்க எல்லாரும் குழந்தைய தத்து கொடுன்னு கேட்டோம். உனக்கு பிடிக்கல, விருப்பம் இல்லைன்னா சொல்லிடு. அதுக்காக மனசை போட்டு இப்படி குழப்பிக்கிற. சாப்பிடாம உடம்ப கெடுத்துக்கிற. நீ சாப்பிடாம இருக்கிறது எங்க எல்லாத்துக்கும் குற்ற உணர்ச்சியால இருக்கு. எனக்கு இன்னும் பசிக்கல பாட்டி, அதனாலதான். மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஏ செவந்தி, உன்னை எத்தனை வருஷமா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு எப்ப பசிக்கும் எப்ப பசிக்காதுன்னு எனக்கு தெரியாதா? உனக்கு எங்க மேல வருத்தம், அதனாலதான் சாப்பிடாம இருக்கிற. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. செவந்தி, ரகு ஏதோ குழந்தைக்கு ஆசைப்படுறான்னு கேட்டோம். வேற குழந்தையா இருந்தா பூர்ணிமா ஒத்துக்க மாட்டா. உன் குழந்தையா இருந்தா அவளையும் சமாதானப்படுத்தலாங்கிறதுக்காகத்தான் கேட்டோம். கேட்டது எவ்வளவு தப்புன்னு இப்ப புரியுது. கேட்டதுக்கே நீ மயக்கம் போட்டுட்ட. உன்னால குழந்தைய கண்டிப்பா கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால எதையும் நீ மனசுல வச்சுக்காதம்மா. எப்பவும் போல இருப்போம். உன்கிட்ட கேட்டதை நாங்களும் மறந்துடுறோம், நீயும் மறந்துரு. மறக்கிறது மட்டும் இல்லம்மா, எங்களை மன்னிச்சிரு தாயி.